வெல்கம் டு ஆல் இன் ஒன் நந்தினி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்போக்கன் இங்கிலீஷு லெசன் 2 தான். லெசன் 1 உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு நான் நம்புகிறேன். உங்களுடைய லைக்ஸு கமெண்ட்ஸ் மூலிமா தெரியப்படுத்தினீங்க, ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம செகண்ட் லெசனில் போகலாம். கை, இதை நம்ம ஆங்கிலத்தில் என்னன்னு சொல்லணும்? ஹேண்டு. தமிழ் வார்த்தைக்கு ஆங்கிலம் என்ன வார்த்தைங்கிறது தான் கற்றுக்க போகிறோம். எங்கே அப்படின்னா அதுக்கான இங்கிலீஷ் வேர்டு வேர். இல் அப்படின்னா இன் அப்படின்னு அர்த்தம். மேஜை, டேபிள், மேல், ஆன், நாற்காலி, சேர், தரை, ஃப்ளோர், கூட, ஆல்சோ டூ. இதை சென்டென்ஸாக வரும்போது உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். ஆம், எஸ், இல்லை, நோ, வீடு, ஹவுஸ், மைக்கூடு, இங்க் பாட்டில். இப்போது இந்த சென்டென்ஸை நல்ல மெமரியில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் ஒரு பெரிய சென்டென்ஸாக நம்ம சின்ன சின்ன வேர்டை மெமரியில் வச்சுக்கிட்டா ஒரு சென்டென்ஸாக மேக் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சென்டென்ஸ் மேக்கிங் எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் பேனா எங்கே உள்ளது, இதை நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஆங்கிலத்தை சொல்லணுங்க. இது ஒவ்வொரு எழுத்துக்குமே நம்ம இதுக்கு முன்னாடி வேர்டு படிச்சிட்டோம். வேர் இஸ் த பென். பேனா கையில் உள்ளது. நம்ம இந்த சென்டென்ஸில் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு வேர்டு இதுக்கு முன்னாடி அதுக்குரிய இங்கிலீஷ் வேர்டு படிச்சிட்டோம். த பென் இஸ் இன் த ஹேண்ட். மேஜையின் மேல் என்ன உள்ளது? இந்த இன் அப்படின்னு வருது பார்த்தீங்களா, அந்த இன் அப்படிங்கிறதுக்கும் நம்ம படிச்சிருக்கோம். மேல் அப்படின்னா ஆன் படிச்சிருக்கிறோம். அப்போது வாட் இஸ் தேர் ஆன் த டேபிள்? மேஜையின் மேல் கடிகாரம் உள்ளது. மேஜையின் அப்படின்னா அடுத்து மேல் அப்படின்னா ஆன், சரிங்களா? அப்போது மேஜையின் there is a clock on the table. இது மேஜையா? ஒரு சந்தேகத்தில் ஒரு கேள்வி கேட்குறோம். இந்த இடத்துல எந்த வேர்டு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இஸ் திஸ் a டேபிள்? இல்லை ஐயா, இது நாற்காலி. இது ஆங்கிலத்தில் எப்படி சொல்லுவீங்க? நோ சார், திஸ் இஸ் எ சேர். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் ஸ்டார்டிங்கில் சின்ன சின்ன வேர்டு கொடுத்துருப்பேன். அந்த வேர்டை நல்ல மெமரி பண்ணிக்கோங்க. நீங்கள் லைஃப்பில் அதை யூஸ் பண்ணுறப்பையும் அதை இங்கிலீஷில் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த வேர்டை மட்டுமே வச்சு நீங்கள் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி உங்களால் பேச முடியும். அதனால் உங்களால் கண்டிப்பாக ஆங்கிலத்தில் பேச முடியும். கவலையே படாதீங்க. உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய வீடியோஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.